பல் கரையாக இருந்து டாக்டர், நான் ப்ரஷ் பண்ண இன்னும் மஞ்சளாக தான் ஆகுது டாக்டர், ப்ரஷ் பண்ண பல்லு கலர் போல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எதனால் ஆகுது? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பல்லோட கலர் வந்து வெளியில் எனாமல் வந்து டிரான்ஸ்லூசன்ட், உள்ளுக்குள்ளே இருக்கிற டென்டின் கலரை தான் எனாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போது நம்ம பல்ல அதிகமாக ப்ரஷ் பண்ணும்போது, அவர் உப்பு போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்? எனாமல் தேஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற டென்டின் வந்து இன்னும் மஞ்சளாக தெரியும். ஸோ சில பேருக்கு அதனால தான் ப்ரஷ் பண்ண மஞ்சள் ஆகுது அப்படின்னா, உங்களோட கரை வந்து வெளியில் இல்லை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டென்டினில் தான் கரை இருக்குது. அந்த டென்டினோட கலரை வந்து டார்க்காக இருக்குது. வெளியில் எனாமல் தேயும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற டார்க் டென்டின் கலர் வெளில தெரியுது. ஸோ இதனால தான் உள்ளே இருக்கிற கலர் வெளில தெரியுது. ஸோ இவங்களுக்கும் வந்து அதிகமாக ப்ரஷ் பண்ணாமல் நார்மல் முறையில் ப்ரஷ் பண்ணி டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க ஒரு பல்லை க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணால் பல்லோட கலர் பிரைட் ஆகிடும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும், பாலிஷ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும், பற்கள் தேய்மானம் ஆகாமல், பற்கள் வந்து கூச்சம் வராமல், சென்சிட்டிவிட்டி வராமல் பாதுகாத்துட்டு செய்யலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பற்கள் உள்ளுக்குள்ளேயே நல்லா டார்க்காக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம டூத் ஒயிட்னிங் முறையில் வந்து பற்களை ஒயிட்டன் பண்ண முடியும்.